வெல்கம் டு Revas Arts. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெயிண்டிங் கிட் அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிசர் யூஸ் பண்ணி இந்த பாக்கெட்டை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை பிரிச்சிடலாம். இதில் ஒரு 5 கலரில் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு டபுள் சைடு டேப் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி மோல்ட் பண்ணி எடுத்த ஒரு பேரட் இருக்குது. இது கூடவே நம்மளுக்கு ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டபுள் சைடு டேப்பை நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேரட்டுக்கு பேக் சைடில் ஒட்ட வச்சுட்டு நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் இது மாதிரியான பாக்ஸில் டோம்ஸ் வாட்டர் கலர் கிடைக்கும். இது தவிர ரங்கீலா பெயிண்ட்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இது பாக்ஸ் தான் அது மாதிரி இருக்குது. ஆனால் இதில் இருக்கிறது அக்ரிலிக் பெயிண்ட் தான். இந்த பெயிண்ட் கூட நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணலை, அப்படியே இந்த ப்ரஷில் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளியோட வாய்க்கு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேரட்டோட ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் ஆரஞ்சு கலர் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஆரஞ்சு கலர் இதில் இல்லை இல்லையா, அதனால எல்லோ கலர் கொஞ்சமும் கூடவே கொஞ்சமாக ரெட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிருச்சு. இந்த கலர் எடுத்து நான் ஃபேஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் கொடுத்ததுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட்டை அப்படியே எடுத்து நான் இந்த ரெக்கையோட பாதி வரைக்கும் கொடுத்துக்க போகிறேன். நம்ம சேனல் பார்க்குற குட்டீஸ்லேருந்து சில பேர் வீடியோவில் எங்களோட நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் கிருஷிதா, ஃபௌமியா, வர்ஷா ஹரி, சுஹைனா, செந்தமிழ் யாழினி, கிரீஷ்மா, கார்த்திகா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். யாரோட நேமாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நேம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் இந்த கிளியோட முகத்துலேருந்து கழுத்து வரைக்கும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் லைட் கலரில் இருக்கிற க்ரீன் கலர் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் லைட் க்ரீன் நம்மக்கிட்ட இல்லை இல்லையா, அதனால டார்க் க்ரீன் கொஞ்சமும் அது கூடவே கொஞ்சம் எல்லோ கலரும் சேர்த்து லைட் க்ரீன் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த கிளியோட ரெக்கையில் பாதி வரைக்கும் லைட் க்ரீன் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல டார்க் க்ரீன் கொடுத்துக்க போகிறேன். இதில் நம்ம லைட் க்ரீனோ அல்லது டார்க் க்ரீனோ ஃபுல்லாகவே கொடுத்துட்டு அந்த கிளியோட வாய்க்கு ரெட் கலர் கொடுத்துட்டு சாதாரணமாக இருக்கிற பேரட் மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக மல்டி கலரில் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மல்டி கலரில் இருக்கிற இந்த பேரட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதோட காலுக்கு நான் பிளாக் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதே பிளாக் கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேரட்டோட கண்ணுக்கும் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி பிளாக் கலரில் வச்சு நான் கலர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் நம்ம லைட் க்ரீன் கலர் மேக் பண்ணோம்ல, அதில் கொஞ்சம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த பேரட்டோட தலையில் கொஞ்சம் கலர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த பேரட்டை சுற்றியும் ஒயிட் கலரில் அப்படி ப்ளைனாக இருந்துச்சு. நம்ம அந்த மாதிரி ஒயிட் கலரில் விட்டுருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் நான் லைட் ப்ளூ கலரில் அதில் கலர் இருந்துச்சு இல்லையா, அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பார்டர் மாதிரி நான் இதுக்கு கொடுத்துக்க போகிறேன். இப்படி கலர் பண்ணதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அதனால இது மாதிரி நான் கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு இதை காய வச்சுருந்தேன். நம்ம ஃபேன் காற்றுலலாம் வச்சுருந்தா ஒரு 1/2 ஹவர்லேயே இது ட்ரையாக இருக்கும். ஆனால் நான் ஃபேன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்ததுனால நான் ஒரு 1 ஹவருக்கு இதை காய வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பெயிண்ட் எல்லாமே நம்ம கொஞ்சம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி நிறையா இருந்தது. அதனால் இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்து ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பேரட் பெயிண்ட் பண்ணது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த டபுள் சைடு டேப் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த பேரட்டை திருப்பிட்டு அதுக்கு பேக் சைடில் நான் இதை ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதை பிரிச்சுட்டு நான் வாலில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இல்லை நம்ம இதுக்கு வேறு என்ன மாதிரி கலர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சஜஷனையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.